मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே துளசி என்ன கத்திய கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? ஆமா மாப்பிள்ள, எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. கத்தி எடுத்துக்கிட்டு உங்க மாமா இருக்கிற பூஜை ரூமுக்கு போயிருக்கா. மாமாவோட பூஜை ரூமுக்கா? வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க. பாம்புக்கு போய் பாலை வாத்திருக்கீங்களே. புத்துல இருந்து பாம்பை எடுக்கணும்னா புகையை அனுப்பித்தான் ஆகணும். அதுக்கு தான் நான் பூஜை ரூமுக்குள்ள போனேன். மாப்பிள உள்ள மந்திரிச்ச தீர்த்தம் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. நான் சொன்னதை செய்யுங்க, போங்க. சரிங்க மாமா. என்னப்பா இதுக்கப்புறமா நீங்க துளசியை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பார் லட்சுமி, இப்போ இவ நம்ம துளசி இல்ல, அந்த நாகராஜ் விரிச்ச மந்திர வலையில சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மாய ரூபம். என்னுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு அவன் கொடுத்திருக்கிற பரிசு. என்ன கொல்றதுக்காக அவன் செஞ்சிருக்கிற ஒரு முயற்சி தான் இது. இப்ப இந்த கயிறை அவுத்துடுங்க. துளசி துளசி ஐயோ, அந்த
கத்தி இது எப்படி என் கையில வந்ததுன்னு எனக்கு தெரியல ஐயா. பைத்தியக்கார பொண்ணு. எனக்கு தெரியும்மா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அழாத அழாத, ஒன்றும் ஆகல. அழாதம்மா, ஒன்றும் ஆகல. இங்க பாரு, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலையே. ஆ? ஆ. தாயே காளியம்மா, காளியம்மா, சின்னமஸ்தா, உக்ர ரூபினி, உக்ர காளியம்மா. கடைசியில இன்னைக்கு கூட நீ எனக்கு தோல்வியத்தானே பரிசா கொடுத்திருக்கம்மா. எதுக்கு, எதுக்காக நான் இன்னும் உயிரோட இருக்கணும்? இன்னைக்கு அந்த நரசிம்மன் பலியாயிடுவான்னு நான் நினைச்சேன். அதுக்கு பதிலா என்ன பலியா ஏத்துக்க தாயே, என்ன பலியா ஏத்துக்க. எடுத்துக்க தாயே, இந்த பக்தனோட உயிரை நீ எடுத்துக்க. இன்னொரு ஜென்மம்னு இருந்தா அந்த பிறவியிலேயாவது நான் அந்த நரசிம்மனை பழி வாங்குவேன். என்ன மன்னிச்சிரு பார்வதி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த நரசிம்மனை அழிக்கணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த காளியம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணவே இல்லை. இந்த முடிவுக்கு என்ன நீ மன்னிச்சிரு. என் எதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான், நான் சாகணுமா? முடியாது, பகைய தீர்த்துதான் ஆகணும். உயிரோட ஒன்ன பழி வாங்காம நான் சாக மாட்டேன்டா. உட்காருடா. நாகராஜ் சார், நாகராஜ் சார், நாகராஜ் சார். நமஸ்காரம்மா. வணக்கங்க. நீங்க? நேனுதான் முனுசாமி நாயுடு, எக்ஸ்எம்எல்ஏ. சாரு வீட்ல உண்ணாராமா? இருக்காரு. ஆனா நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே? ஐயோ, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. நேனு எப்பவோ வர வேண்டியது. சார் என்ன சொன்னாருன்னா, என் எதிரியோட நகம், முடி இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிந்தி. அதுக்கோசம் தான் நான் லேட்டா வந்திருக்கேன். இன்றைக்கு நாகராஜ் சார் எங்கேம்மா? அவர் பூஜையில இருக்காரு. இப்ப அவரை பாக்குறது கஷ்டம். நீங்க நாளைக்கு வாங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்ல கொடுத்தம்மா.
இது ரொம்ப அர்ஜென்ட்டுக்கா கொடுக்கணுமா? சரி என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். இப்ப அவரை நீங்க பார்க்க முடியாது. அதுக்குலேதம்மா. இங்க பாருங்க, சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். அப்படித்தான் போவேன்னு நீங்க ரிஸ்க் எடுக்க நினைச்சீங்கன்னா தாராளமா போலாம். உள்ள பூஜை அறையில தான் இருக்காரு. சரிம்மா. ரிஸ்கா என்னம்மா? அவர் பூஜையில இருக்கும்போது யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் அவருக்கு பிடிக்காது. இப்ப அவர் பலி கொடுக்கற பூஜையில இருக்காரு. அப்புறம் உங்க இஷ்டம். வலியா? எதம்மா? கோழி, ஆடு எதுவும் கிடைக்கலன்னா மனுஷன். இந்தாங்கம்மா, இது நாகராஜ் ஐயா கிட்ட கொடுத்துருங்கம்மா. நான் போய் வச்சிட்டேனம்மா. சரிங்க. சாரிட்டு சொல்லிடுங்கம்மா. ஆமோ, ரிஸ்க்னு சொன்னாங்களே, சின்ன ரிஸ்கா நினைச்சு நேரா உள்ள போயிருந்தா கடவுள்கிட்டயே போயிருப்ப போல இருக்க. அம்மோ, நல்ல டைம், நல்ல டைம். நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த வைபவத்தை ஏன் பண்ணாங்க? இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? எதுக்காகனா, ம்? நாம இன்னும் ஆயுசோட இருந்து ஆ, இன்னும் நிறைய நல்ல காரியங்களை செய்யணும்னு. இன்னும் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யணும்னா அப்போ இதுவரைக்கும் செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் நாமளா செஞ்சோன்னு சொல்றியா? அடிப்பொடி பைத்தியக்காரி, எல்லாம் அம்மனோட கருணை. உண்மைதாங்க, இதெல்லாம் அம்மனோட கருணை தான். அப்புறம் இந்த உபாசனை எதுக்கு, மந்திரோபதேசம் எதுக்கு, அப்படி இப்படின்னு போது நிறுத்துங்க. அப்ப ஏதோ ஒண்ணும் தெரியாத வயசு, விவரம் இல்ல, அதனால பைத்தியக்காரத்தனமா பேசிட்டேன். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? ஆ? அப்படின்னா என்கிட்ட எதுவும் மாற்றமே இல்லையா? இருக்கு. ஆ? என்னது? அப்ப நீ வந்து ஆ, கொத்தவரங்கா மாதிரி ஒல்லியா இருந்த, இப்போ பூசணிக்கா மாதிரி ஆயிட்ட. ஆ. போங்க. சரி, அம்மனுக்கு நைவேத்தியம் என்ன ஆச்சு? ஐயோ, மறந்தே போயிட்டேனே. நான் போய் அம்மனுக்கு நைவேத்தியத்துக்கு ரெடி பண்றேன், நீங்க வாங்க. ம், ம். நரசிம்மா,
உடனே பூஜை அறைக்குள் வா. நரசிம்மா, நீ இந்த பூமியில் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தாய் நரசிம்மா. இன்னும் 7 நாட்களில் இந்த பந்த பாசங்களிலிருந்து விலகப் போகிறாய் நரசிம்மா. உனக்கு முக்தி அளிக்கப் போகிறேன். நீ என்னுள் ஐக்கியமாக போகும் வரத்தை நான் உனக்கு அருளப் போகிறேன். என்ன இவரு இந்த நேரத்துல போய் பூஜை பண்ணிட்டு இருக்காரு? என்னது இது? இவ்வளவு காலையிலேயே பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயமா இருக்கும்? அப்பா உள்ள பூஜை ரூம்ல இருக்காருமா, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
ஆமாம்மா, நானும் பூஜை பண்ற சத்தத்தை கேட்டுதான் இங்க வந்தேன். அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்குமா. இந்த நேரத்துல அப்பா எப்பவும் பூஜை பண்ணதே இல்லையே. அப்படி இருக்கும்போது இப்படி விடிய காலையில பூஜை பண்றாருன்னா என்னமோ ஏதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னாச்சு சித்தப்பா? எதுக்காக எல்லாரும் இவ்வளவு காலையிலே எழுந்திருச்சிட்டீங்க? அப்பா எதுக்காக என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு? நாங்க எல்லாருமே தூங்கிட்டு தான்ப்பா இருந்தோம். அண்ணன் உள்ள எப்ப போய் பூஜையில உட்கார்ந்தாருனே தெரியல. இந்த மாதிரி நேரத்துல அவர் போய் பூஜை பண்றாருன்னா எங்களுக்கே அது ரொம்ப பதட்டமா தான்ப்பா இருக்கு. ஆனாலும் உனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல. சரி விடு. யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நடக்க போற ஏதோ ஒரு பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் அவரு இந்த நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.